ஆள்கிட்ட போய் கேளு. இதான் இப்போ 3 சொல்ல நான் எடுத்துக்கிறேன். என்ன 3 சொல்? மனத்து அமுதாம் சங்கரன், அதான் நான் கொடுத்த தலைப்பு. முதல்ல மனசு, அப்புறம் அமுது, அப்புறம் சங்கரன். சொன்னா முடிஞ்சு வச்சு. நான் அப்பவே சொன்னேன், வாசுப மாணிக்கனார் சொன்னார்னு, இந்த மனசை திருத்தணும்னா திருவாசகம்தான் ஒரே வழி. ஏன்? மனசு ஆணவத்தின் பார்ப்பட்டது. என்ன 2 பேர் பாராட்டினா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சே, நம்ம தான் பெரிய ஆளு. தொலைஞ்சேன், அப்பவே தொலைஞ்சேன். யாராவது என் காலை தொட்டு கும்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கே, அப்பவே நான் அவுட், முடிஞ்சு வச்சு கதை. காலை தொட்டு கும்பிட்டா ரொம்ப ஆபத்துங்க, மறந்துடாதீங்க. நாங்க சபரிமலைக்கு போற பொழுது எங்க சபரிமலை குருசாமி காலில் விழுந்து கும்பிடுவோம். எங்க பாவத்தை எல்லாம் நீங்க வாங்கிக்கிடுங்க சாமின்னு. ஆமா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும். அவர் காலில் போய் விழுந்துருவோம். நம்ம எல்லாரும் பாவமும் இப்ப எங்க போயிடுச்சு? குருசாமிகிட்ட போயிடுச்சா? அவர் ரொம்ப விவரமான ஆளு, மேலூர்காரர் ராமசாமின்னு பேரு. போனார், வேகமா போவார், ஐயப்ப சாமிகிட்ட போய் நிற்பார். சாமி, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு விட்டேன்னு அங்க போய் விழுந்துடுவார். காலில் யாராவது விழுந்து கும்பிட்டா அவன் பாவம் நமக்கு வருதுன்னு அர்த்தம். சும்மா ஆசீர்வாதம் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன தெரியுமா பண்றது? யாராவது என் காலை தொட்டு கும்பிட்டா சிவான்றுவேன். இது பூரா அவனுக்கு. சத்தியமா எனக்கு இல்லை, சத்தியமா எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாம் சிவா 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 சிவார்ப்பணம். நானேயோ தவஞ்செய்தேன், சிவாய நம என பெற்றேன். கடவுளே, எல்லாம் உனக்கு. நான் பண்ண பாவம் மூட்டை கணக்கா இருக்கு, இவன் பாவத்தையும் சேர்த்தா நான் எங்கய்யா போய் நிற்கிறது? எத்தனை ஜென்மம் ஆகும்? அதனால எல்லாம் உனக்கு. அப்படியே இட் இஸ் இமிடியேட் டிரான்ஸ்ஃபர், வாங்கிக்க சாமி. மனசு ஆணவம், ஆணவம் குறைஞ்சாத்தான் மனசு நல்லா இருக்கு. என் பேர்ல எனக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா? என் பேரை தப்பா போட்டா காந்தியை சும்மா விடுவேனா? எங்க வார்த்தையினாலே சுட்டு விடுவேன். என் பேரை தப்பா போட்டா கோபம் வருமா இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் திருமகுடம்னு பேரு, அவர் பேரை திருகு மடம்னு அடிச்சுட்டாங்க, பொங்கிட்டாரு அப்படியே. என் பேரு என்னங்க பேரு? இந்த பேர் எத்தனை நாளைக்கு? பிறக்கிற பொழுது சோசோமி சுந்தரம் பிறந்துட்டாரன்னு சொன்னேன். குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டேன். போற அன்னைக்கு தூக்கி அறுபது என் பேரையா சொல்ல போறேன், பொணத்தை தூக்கியாச்சான்னு கேட்க போறேன். அப்போ குழந்தை, இப்போ பொணம் ஊடால வச்சது இத்தனை பேர், முன்பட்டம் பின்பட்டம் 1008 தம்பட்டம். இப்படித்தானே? இந்த பேரு மேல எனக்கு என்ன ஆசை? என் பேரு வெளியில இருந்தா சந்தோஷம், போர்டில் இருந்தா ரொம்ப சந்தோஷம், தெருவில் எங்கேயாவது ஒரு போஸ்டர்ல இருந்தா சந்தோஷம், டிவியில என் பேரு வந்துட்டு அன்னைக்கு அவ்வளவுதான், நான் தான் ஹீரோ. என்னையா பேரு? மாணிக்க வாசகசாமி சொன்னார், உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அதுதான் சார் ஞானம். இந்த ஆணவம் பேர்ல தானே இருக்கு. பேர் இல்லைன்னு ஆணவம் எப்படி வரும்? இதெல்லாம் வேண்டாம், குறைக்கணும். மனசு திருந்தனும்னா திருவாசகத்தை படிக்கணும். சிவபெருமான் மனசுக்குள்ள வந்து உட்காருவார். மனசு பொல்லா குரங்கு, எதை நினைக்கப்படாதுன்னு சொல்றோமோ அதை நினைக்கும். அமெரிக்காவில் ஒரு கொரில்லாவுக்கு பேச கத்து கொடுத்தாங்க. பேசன்னா எப்படி? நம்ம பேசுற பாஷை அதுக்கு புரியும், சைகையினாலே அடையாளம் காட்டிடும். அது பாஷை நமக்கு புரியாது இல்லை. இப்படி வளர்த்து விட்டாங்க கொரில்லாவை. ஒரு மிருக காட்சி சாலையிலிருந்து இன்னொரு மிருக காட்சி சாலைக்கு கொரில்லாவை மாற்றணும். பிளேனில் வச்சு கொண்டுகிட்டு வர்றாங்க. 20 பேர் பிளேனில் உட்கார்ந்துருக்கான், கொரில்லாவும் உட்கார்ந்துருக்கு. 21 டிக்கெட் மொத்தம். தெளிவாக சொல்ல போறதா இருந்தா, வால் உள்ளது 1, வால் இல்லாதது 20. நமக்கு புரியும் இல்லை, அதுக்காகத்தான் சொல்றேன். 21 பேர். இது தவிர பைலட்டு, ஏர் ஹோஸ்டஸ் எல்லாரும். பறந்து போனதா கொஞ்ச தூரம் போன உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போத்தான் பிளேன் ஆக்சிடென்ட் ரொம்ப சகஜமா போச்சு. இல்லை, ஆக்சிடென்ட் சகஜம் இல்லை, பிளேன் எங்கே இருக்குன்னு தெரியாமலே போகுது. அதுதான் இன்னைக்கு ரொம்ப சகஜமா போச்சு. முந்தையாவது கண்டுபிடிச்சோம் எங்கே இருக்குன்னு, அவ்வளவுதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து கருப்பு பட்டியை தேடினா கருப்பு பட்டியை காணோம், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கொரில்லா மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கு. பயங்கரமான தோற்றம், ஒரு மரத்தில் தாவி ஏறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு.
வந்தவங்க கிட்ட வந்தாங்க. இதுக்குத்தான் கொஞ்சம் சொன்னா புரியும்ல, சொல்லி கொடுத்துருக்குல்ல. வந்தவர் கேட்டார், ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அவன் கையில் உள்ள கடிகாரத்தை வாங்கி ஒரு சுத்தி சுத்தி காமிச்சிருச்சு. காலம்பரை 7:30 மணிக்கு நடந்தது. ஓ சரி. அப்படி ஆக்சிடென்ட் நடந்த பொழுது இந்த பயணிகள் 20 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? புரியுதுல்ல எல்லாருக்கும்? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏர் ஹோஸ்டஸ் அந்த பைலட் என்ன பண்ணாங்க? நல்லாவே புரியுமே, நம்ம நாட்டில் வருமானமே அதானே. ஐயோ குடிச்சிட்டு இருந்தாங்களா? கொரில்லாவை பார்த்தான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? முடிஞ்சு போச்சு. அறிவுள்ள சபை புரிந்து கொண்டு விட்டது. இது ஓட்டி இருக்கு வண்டிங்க. ஆமா, அவன் குடிச்சிட்டு படுத்து கிடந்தா வண்டி யாரு ஓட்டுறது? குரங்கு போய் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாம என்ன இருக்கும்? வாழ்க்கை என்ற விமானத்தை அறிவு என்ற விமானி ஓட்டினால் இறைவன் திருவருளை அடையும். வாழ்க்கை என்ற விமானத்தை கொரில்லா என்ற மனக்குரங்கு ஓட்டினால் ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப மனக்குரங்கு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கு. மனம் எனுவோர் பேய் குரங்கு மடைப்பயலே நீதான், மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய். ராமலிங்க சாமி பாடுறார், டே மனக்குரங்கே என்ன மற்றவ மாதிரி நினைக்காதே. ஏன்? ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. இந்த மனக்குரங்க அடக்கணும்னா திருவாசகம் படிக்கணும். என்ன சார் ஆகும்? பணிவு கிடைக்கும், ஆணவம் குறையும். ஆணவம் குறைய 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 அந்த இடத்துல ஆண்டவன் வந்து உட்காருவார். ஒரு அழகா சொன்னார், கேட்டீங்களா? அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? திருவருள் வந்து உட்காரும். ஆணவம் போச்சுன்னா அந்த இடத்துல என்ன வந்து உட்காரும்? திருவருள் வந்து உட்காரும். அமுது சிலது கண்ணுக்கு அமுது. சிவபெருமான் கண்ணுக்கு அமுது. கண்ணார் அமுதனை எங்க வரும்? அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. கண்ணுக்கு அமுதம் தரக்கூடியவன், கண் போன்ற அமுதத்தை தரக்கூடியவன். அவனை பார்த்தா அது கண்ணுக்கு அமுது. என் கணிலே அமுதூரி தித்தித்து என் புடைக்கிறங்கும் அங்கனனே அருளாய். கண்ணுக்கு அமுது சிவபெருமான். அப்போ அது கண்ணார் அமுது. சரி. வாய்க்கு அமுது சிவபெருமான். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். வாய் இனிக்குமா? அவனை சொன்ன வாய் இனிக்குமா? பாடற்கினிய வாக்களிக்கும் பாலுஞ்சோறும் பரிந்தளிக்கும்னு சொல்லுவார் ராமலிங்க சுவாமி. வாய் இனிக்கும். வாய்க்கு அமுது, கண்ணுக்கு அமுது, உடம்புக்கே அமுது. சிவபெருமான் உடம்புக்கு அமுது. அது எப்படி? இலங்கை ஜெகராஜன் ஒரு புண்ணியவான், எல்லாருக்கும் தெரியும். அந்த புண்ணியவான் ஒரு கருத்தை சொன்னார். என்ன தெரியுமா? மாணிக்க வாசக சாமின்னு நினைச்சாராம், ஆண்டவன் அமுதத்தை கொண்டாந்து கொட்டுறான். உண்மையில கொட்டுறான். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். அமுதத்தை கொட்டுறான். நான் இந்த அமுதத்தை விழுங்கினா எனக்கு 9 ஓட்டை இருக்கே, அமுதம் போயிடாதா? ஒரு பானையில 9 துவாரம், அமுதத்தை ஊத்துனா என்ன ஆகும்? 9 துவாரத்து வழியா வெளியே போயிடுமா இல்லையா? இதுக்கு 9 துவாரம், 9 ஓட்டை. பாரதியார் சொல்லுவார், 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. இந்தியாவில் 9 துறைமுகம். அப்ப அதான் 9 வாசல் குடில் அவருக்கு. இங்கே 9 துவாரம். அங்கே வெள்ளக்காரன் துன்பப்படுத்துறான், இங்கே 5 பூதங்களும் துன்பப்படுத்துது, 5 புலன்களும் துன்பப்படுத்துது. சரிதானா? இது 9 வாசல். 9 வாசல் வழியா ஓடி போயிருமே அமுதம் பூரா, என்னடா பண்றதுன்னு யோசிச்சாராம். சிவபெருமான் பக்கத்துல வந்தானா, என்ன உனக்கு அமுதம் தரப்போறேன், என்ன எப்படி அமுதம் கொடுக்க போறேன்? வாயில ஊத்துனா 9 துவாரத்து வழியா போயிருமே. அதெல்லாம் கிடையாது. அமுத குடத்துக்குள்ள ஒன்னு தூக்கி போட்டேன்னாராம். குடத்துக்குள்ள தூக்கி போட்ட உடனே 9 துவாரத்தின் வழியா அமுதம் உடம்புக்கு உள்ள வந்துருச்சு. வெளியில போகும்னு நினைச்சாரே, உள்ள வந்துருச்சு. இந்த கைதட்டு இலங்கை ஜெயராஜ சேர்ந்தது. இலங்கைக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன் சார் திருவாசகத்தில் எந்த பாட்டுது? மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான்,
வேய தோளுமை பங்கனெங்கள் திருப்பெருந்துறை மேவினான் காயத்துள்ள முதூர ஊர. காயம்னா உடம்பு, இது பெருங்காயம். வீட்டில் உள்ள பெருங்காயம் இல்லை, இது பெருங்காயம். பெரிய உடம்பு தானே. காயத்துள்ள முதூர ஊரணி கண்டு கொள்ளென்று காட்டிய தோய மாமலர் சேவடி கண்ணம் சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமேன். காயத்துள் அமுது ஊற, உடம்புக்குள்ளே அமுது. சிவபெருமான் கண்ணார் அமுது, சிவபெருமான் வாயார் அமுது, சிவபெருமான் உடம்புக்கெல்லாம் அமுது. இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் என்ன? நமக்கு மனுஷன்னு பேரு. ஏன்? மனசுனால மனுஷன். நமக்கு மனசு உண்டு. நரிக்கு நாய்க்கு அதெல்லாம் கிடையாது, அது ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு மனசு உண்டு, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உண்டு. இது நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. எதையும் சந்தேகப்படக்கூடிய ஆற்றல் உண்டு, தெளியக்கூடிய அறிவும் உண்டு. மனசு முக்கியம். சிவபெருமான் மனத்துக்கு அமுதன், அதை சொன்னார். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை. மனசு அமுது யாரு? சிவபெருமான் சங்கரன். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவித்தொழும்பரை நாம் உருகறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. திருவாசகம் படிச்சா மனசு ஒழுங்காகும், மனசுக்கு அமுதம் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லிட்டு பேச்ச முடிச்சிடுவேன். மனசுக்கு இன்பம் கொடுப்பது திருவாசகம். 1000 துன்பங்கள் இருந்தாலும் திருவாசகம் படிப்பீர்களே ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் ஓடிப்போய்விடும். எல்லா துன்பங்களையும் மாற்றக்கூடியது திருவாசகம். 2 செய்தி சொல்றேன். முதல் செய்தி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, 2ஆம் கம்பர்னு அவருக்கு பேரு. ஆயிரக்கணக்கில் பாட்டு பாடியவர். எந்த ஊருக்கு போனாலும் மட மடன்னு அவர் பேசுற மாதிரி பாடுவார். சாமிநாத ஐயரால் எழுத முடியாது. மாணாக்கர் சாமிநாத ஐயர், ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வறுமையான வாழ்க்கை, ஆனால் செம்மையான மனசு. வீட்டில் சாப்பாடெல்லாம் சுமார் தான். மடத்தில் சாப்பாடுன்னாங்களாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னாரா, சாமிநாதா இன்னைக்கு மடத்தில் சாப்பாடு போடுறாங்க, நெய்யெல்லாம் ஊற்றுவாங்கன்னாரா. அட பாவமே, ஒரு கரண்டி நெய் கிடைக்காம பட்ட பாடு. நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி பால்னா. நெய் இல்லாமல் சாப்பிடக்கூடாதான். கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுக்கு நாம் பேச்சில்லை, விட்டுருங்க. நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறில் உடம்பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லாமனை. பழைய பாட்டு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வாழ்க்கை முழுக்க கம்பராமாயணமும் திருவாசகமும் தான். திருவாசகத்தில் அவ்வளவு ஈடுபாடு. அவர் நூலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா திருவாசக சொற்கள் அப்படியே கொட்டும். கடைசி காலம் இறக்க போறார். இறந்து போற பொழுது எந்த சிந்தனையோடு இறந்து போகிறோமோ அடுத்த பிறப்பில் அந்த சிந்தனையோடு பிறப்போம். எழுதி வச்சுங்க. சாகுற பொழுது கண்டதை சொல்லக்கூடாது, கண்டதை நினைக்கப்படாது. எய்த்த விட்டு ஏகாம்பரம் 7000 தரணும், அடுத்த விட்டு அண்ணாமலை 5000 தரணும், 3வது விட்டு முத்தப்பன், இவர் சொல்லலை வேற ஆளை சொல்றேன், 3வது விட்டு முத்தப்பன் 3000 தரணும் அப்படின்னு சொன்னாராம். இறக்க போறவர் பையன் சரி சரின்னு கேட்டானா. 10வது விட்டு பரமசிவத்துக்கு நம்ம 10,000 கொடுக்கணும்னாராம். ஐயோ வயசாகி போய் துன்பத்திலே வியாதியிலே வளர்றாரு என்னானா. தரணும் முன்ன பொழுதெல்லாம் சரின்னவன் நம்ம கொடுக்கணுங்கிற பொழுது ஒளர்றாரு என்னானா. கடைசி காலம் அப்படித்தானே. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆவியை போனாலும் சாவியை விடமாட்டேன்னு பிடிச்சிக்காதீங்க. செத்ததுக்கு அப்புறம் எவனோ அந்த சாவியை எடுத்துக்கத்தான் போறேன். ஒன்றும் வேண்டாம். என்ன சிந்தனை இருக்கணும்? கடவுளே சிவபெருமானே, எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்க கூடாது. புடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் பொன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தர வேண்டும். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மரணப்படுக்கையில் கிடக்கிறார். பக்கத்திலே சாமிநாதையர் கண்ணீர் கொண்டு நிற்கிறார். இனிமே இந்த அறிவு போனா வராதே. பணக்காரன் போயிட்டா பணத்தை போட்டுட்டு தான் போறான். அறிவாளி போயிட்டா அறிவை கொண்டுகிட்டே போயிடுவானே.
கொடுத்துட்டு போனா தானே உண்டு, இல்லைன்னா போச்சு, அறிவு போயிடுமே. கண்ணீர் விட்டு அழுதார் சாமிநாத ஐயர். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படி திரும்பி பார்த்தார். இப்போ சாகிற பொழுது அடுத்த பிறவிக்கு அப்படி ஒன்று இருக்குமானால் அது நன்றாய் இருப்பதற்கு விதை போட வேண்டும். என்ன செய்யலாம்? ஒன்றை கேட்டுவிட்டு இறந்தால் இனி பிறவி வராது. ஒருவேளை தப்பித்தவறி பிறவி வருமானால் அது சிவபெருமானை நினைக்கக்கூடிய அருட்பிறவியாக கிடைக்கும். சாமிநாதா என்னன்னாரா, திருவான்னாரா, நின்று வச்சு வார்த்தை பேச முடியல, சளி அடைக்குது. நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வேணே இந்த சளிதான். இங்க அடைக்கும், கப்புன்னு குடிக்கும், மூச்சு நின்று போயிடும். நான் சொல்லல, ஞானசம்பந்த சாமி சொல்றார். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் உந்தி. ஐயின்னா என்ன? சளி. அப்படி மேல போய் அடைக்கும், அடைச்சிருச்சு. மகாவித்துவான் அப்படி இருக்கார். பார்த்தார் யாரு? சாமிநாத ஐயர். பாட ஆரம்பிச்சிட்டேன். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நீ எனக்கு அருள் வழங்கினாய், நிறைய கொடுத்தே. நான் பிச்சைக்காரன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சாப்பிடாம வேக வேகமாக கொட்டிக்கிட்டேன். ஏன் கொட்டிக்கிட்டேன்? இனிமே எப்போ கிடைக்குதோ, இந்த ஆள் பாதியில் வந்து பிடுங்கிட்டான்னா என்ன பண்ணுறது? அதனால கொடுத்ததை சாப்பிட்டுருவோம். வேக வேகமாக முழுங்கினேன், விக்கிக்கிச்சு. ஏன் விக்கிக்கிச்சு? தலையெழுத்தில் விக்கிக்கிச்சு. இன்னைக்கு வந்து திருவாசகமும் சைவ சித்தாந்தமும் கேட்கணும்னு தலையெழுத்து இருந்தாதான் மகோதயாவுக்கு வந்திருப்பீங்க. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. எனக்கு விதி சரியில்லை, விக்கிக்கிச்சு. சாப்பிடுற பொழுது விக்கல் எடுத்தா என்னத்துக்கு ஆகும்? விக்கல் எடுத்தது, இன்னி சாப்பிட முடியல. கடவுளே, தேன் போன்ற தண்ணீரை கொடு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. அப்ப அதுவும் அமுதம்தான், அருள் அமுதம். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை பாரி கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். அனுபவிக்கிறதுக்கு விதி வேணும். 4 கார் இருக்கும், நான் போற பொழுது 4 காரு ரிப்பேரா போயிடும். அடுத்த வீட்டுக்காரர் காரே வச்சிருக்க மாட்டாரு, எவனோ ஓசியில வந்து தினம் ஏற்றிக்கிட்டே போவேன். பார்த்தீங்களா? அதான் தலையெழுத்து. நம்ம வீட்டு வேலைக்காரன் 40 இட்லி சாப்பிடுவேன். மத்தாப்பு இட்லியா? 10 இட்லி சாம்பாரை தொட்டு சாப்பிடுவேன், 10 இட்லி சட்னியை தொட்டு சாப்பிடுவேன், 10 இட்லி ரசத்தில் ஊற போட்டு சாப்பிடுவேன், 5 இட்லி அவன் பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு சாப்பிடுவேன், 5 இட்லி நம்மளை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். நமக்கு டாக்டர் 2 கோதுமை தோசைன்னு இருப்பார், நம்ம 2 கோதுமை தோசையில் உட்கார்ந்து இருப்போம். நம்ம வீட்டு வேலைக்காரன் 40 இட்லி சாப்பிடுவான். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. சரிதானே? அதனாலே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் வருகத் தந்து உய்ய கொள்ளாய். சிவன் அருள் தேன் போன்றது, அமுதம் போன்றது. தேன் அன்ன தண்ணீர் வருகத் தந்து உய்ய கொள்ளாய். அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். உன் திருவடிகளில் நான் அடைக்கலம், என் உயிர் அடைக்கலம், எல்லாம் உன் திருவடிகளில் அடைக்கலம். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓருடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கணெம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய். என்னங்க அர்த்தம்? நல்லது வேணாலும் பண்ணிக்கோ, தப்பு வேணாலும் பண்ணிக்கோ. சிவபெருமான் தப்பு பண்ணுவாரா? இல்லை. பிழை செய்வாய் கொஸ்டின் மார்க். ஏன்னா நன்றே செய்வாய் பிழையா செய்வாய். அப்பா பிள்ளைக்கு நல்லதான் செய்வார், தப்பா செய்வார். அதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய், அது கொஸ்டின் மார்க். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. பாட்டை கேட்டார், கண்கள் அப்படியே இறைவன் திருவடியில் நிலைத்தன. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய பாடல்களுக்கு பரிசு கடைசியில் சிவபெருமான் காதிலே திருவாசகம் பாடச் செய்து ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தார். இன்னும் ஒரு நிகழ்ச்சி சொன்னா 7:45 ஆயிரும். ஒரு நிகழ்ச்சி சீக்கிரமா சொல்லிடுறேன். ஒரு பெரிய எழுத்தாளர் பேரறிஞர் அண்ணாவிடத்தில் போய் கேட்டார், நான் தமிழ் நன்றாக எழுத வேண்டும், தமிழ் நன்றாக பாட வேண்டும், தமிழ் கவிதை எனக்கு நன்றாக வர வேண்டும்,
எந்த நூலை படிக்க வேண்டும்? அறிஞர் அண்ணா சொன்னார், கம்பராமாயணத்தையும் திருவாசகத்தையும் படி, உனக்கு தமிழ் நல்லா வரும். எங்க போய் கதவை தட்டி இருக்கு பாருங்க, திருவாசகம்.